வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு விருச்சிக லக்ன கணவன் மனைவி அமைப்புகள். பொதுதான், இது அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. விருச்சிகத்தின் குணம் என்ன? காலப்புருஷனுக்கு இது 8ஆம் பாவம், மர்மஸ்தானத்தின் அதிபதி, கமுக்கத்தின் அதிபதி, நிறைய ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், எண்ணங்களில் கொடூர குணம் இருக்கும். என்னங்க, இந்த விருச்சிகத்துக்கு எண்ணங்களில் கொடூரம் இருக்கும். சுயமுயற்சியும் உடையவர்கள், விடாமுயற்சியும் உடையவர்கள். பொதுநலத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் அல்ல, சுயநலவாதியாகத்தான் இருப்பாங்க. இவர்கள் ஒரு மிலிட்ரி மேன். தன்னையும் பாதுகாத்து கொண்டு தன் குடும்பத்தையும் பாதுகாத்து தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடியவர்கள். அதே போல தான் இந்த விருச்சிக ராசியும் லக்கணமும் இருக்கும். நான் இப்படி தான் என்று நான் இப்படி தான் சொல்லுவாங்க. என்னை நான் மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் என்று சொல்லுவார்கள். நம்பிக்கையானவர்கள் விருச்சிக லக்கணம் கவனிக்கணும். நம்பிக்கையானவர்கள், போராடக்கூடியவர்கள், செவ்வாய், உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், தங்களுக்குள் சில ரகசியங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த விருச்சிக லக்கணம் இதுதான். பழமையான விஷயங்களில் விரும்ப மாட்டாங்க. விருச்சிக லக்னம் என்பது பல பழமையான விஷயங்கள், புதுமையை புகுத்தக்கூடிய விஷயங்களை தான் விரும்புவாங்க. அதாவது இவர்களை தப்பு கணக்கு போடாதீர்கள். எதையும் செய்ய மாட்டாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க, இவங்க கம்முன்னு இருப்பாங்க என்று தப்பு கணக்கு இவங்களை போடாதீங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. அதாவது உயிர் உற்பத்தி ஸ்தானம் இங்கிருந்தான் உருவாகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் என்பது சுயநல ராசி. தான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குமே ஒழிய அடுத்தவர்களை பாதுகாக்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. மேசராசி அடுத்தவனுக்காக வாழும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்கள் தனக்காகவோ மட்டும்தான் வாழுவாங்கங்கிறது முடிவு பண்ணிக்கிங்க. கணவனோ அல்லது மனைவியோ சுக்கிரனா வராங்க. ரிஷப சுக்கிரனும் துலா சுக்கிரனும் 7, 12 அதிபதி. அப்போ இந்த ரிஷபத்தின் குணம் என்ன? டம்பம், டாம்பிகம், படோடத்துடன் கூடிய மேக்கப் பண்ணி பூசிக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், அது மட்டும் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆடம்பர பிரியராக இருப்பாங்க, அலங்கார பிரியராக இருப்பாங்க. அதே சமயத்தில் அது மட்டுமல்ல, நல்ல தரமான ஆடைகள் மேல் பற்றுடையவர்களாக இருப்பாங்க. இனிமையாக பேசக்கூடியவர்கள், கலைகளில் பிரிய முடியவர்கள், கவர்ச்சியின் மேல் பிரிய முடியவர்கள். அது மட்டுமல்ல, எதிர்ப்பாளிகள் நாட்டம் உடையவர்கள், கொஞ்சம் கூச்சம் இருக்கும், ஞாபகம் இருக்கும், பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள். விருச்சிகம் இது ரிஷபம், பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள், கம்பீர தோற்றம் உடையவர்கள். கவனிக்கணும், சுய கட்டுப்பாடு உடையவர்கள், சுயமாக தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டுக்குவாங்க. அதேமாரி அது மட்டுமல்ல, தூய்மையானவர்கள் தான் இது ரிஷபராசிக்காரங்க. ஆடம்பரத்தை விரும்புவர்கள் ரிஷபம். மேக்கப் நல்லா அள்ளி பூசிக்குவாங்க. 2வது, ஒரு பிரச்சனை வந்தால் பொறுமையாக கையாண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் இவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிங்க. 2வது, மனநிறைவோடும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும். காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும் என்று விரும்பக்கூடியவர்கள் அந்த ரிஷபராசிக்காரர்கள். அதாவது இது மட்டுமல்ல, கலஸ்திரத்துக்கு அதிபதியாய சுக்கிரனாக வரான். அதே சமயத்தில் செலவுகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் வரான். நீங்கள் போய் இந்த செலவு வேணாம், அந்த செலவு வேணாம், அங்கே போக வேணாம், இங்கே போக வேணாம் என்று தயவு செஞ்சு சொல்லிவிடாதீர்கள். சுக்கிரனுக்கு இன்னும் என்ன சொல்கிறது, சுக்கிரனுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும். சுக்கிரன் என்பவன் செலவுகளை விரும்பக்கூடியவன், பயணங்களை விரும்பக்கூடியவன், இயற்கை காட்சிகளை ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவன். செலவு செய்யாதீங்க அப்படின்னு இவங்களை சொல்லாதீங்க. சுக்கிரன் இயல்பு ட்ரெஸ் பண்ணணுங்கிற எண்ணம், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு எண்ணம், நேர்த்தியாக இருக்கீங்க, கவர்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டுங்கள். அதாவது நிறையா இயற்கையான கவர்ச்சியான அழகான இடங்களுக்கு பயணப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். கவனிக்கணும்.
செலவு செய்யக்கூடாதுன்னு இவங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. செலவுகளை விரும்புபவர்கள், அலைச்சல்களை விரும்புபவர்கள், பயணங்களை விரும்புபவர்கள், மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள், ஆடைகள் மேல் விரும்பக்கூடியவர்கள், நிறைய இடங்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், அதாவது குடும்பமாக இருக்கணும், கூட்டமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ற எண்ணம் உடைய கோள் சுக்கிரன். ரெண்டாவது, நீங்கள் மகிழ்ச்சியை இவங்ககிட்ட எதிர்பார்க்கணும்னா இவர்களை செலவு செய்யக்கூடாது என்ற தடையை சொல்லாதீர்கள். செலவு நிறைய பண்ணுவாங்க, ஆடம்பர செலவுகளை பண்ணுவாங்க, பயணங்களை விருப்பமுடையவளாக இருப்பாங்க. அதாவது ஆடை மற்றும் ஆபரணங்களை உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் என்றால் இவர்களை விட சந்தோஷப்படுவது வேறு இல்லை யாருமே. ரெண்டாவது, இப்போ ரிஷபமோ துலாமோ பெண்ணாக இருந்து விட்டால் ஒரு விஷயமோ, இப்போ ஆணை விட்டுருங்க, இப்போ ரிஷபம் பெண்ணாக இருக்குது. அப்போ பெண்ணாக இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தீங்கன்னா இவங்களை எது வாங்கினாலும் சரி இவங்களை கூட்டி போயிடுங்க, கூட்டி போய் வாங்க பழகுங்க. துலாம் என்பது என்ன தெரியுமா? கவர்ச்சி. கவர்ச்சியால் அனைவரும் ஈர்க்கக்கூடியது, இன்பங்களால் அனைவரும் ஈர்க்கக்கூடியது, சந்தோஷம் முக்கியம், மகிழ்ச்சி முக்கியம். அந்த சுக்கிரனுக்கு சுக்கிரனோட இயல்புகள் அதான். இன்பம், சுக்கிரன் இன்பம். இந்த உலகத்தில் அனைத்து விதமான இன்பங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் சுக்கிரனே அதிபதி. அந்த சுக்கிரனே இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7-12 வரும். அப்போ எப்படி இருப்பாங்க? மனைவி இன்பமாக வாழ வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். குறை சொல்லாதீர்கள். செவ்வாய் உணர்ச்சிகளை காட்டாதீர்களிடம் நீ செலவு பண்ணாதா, அதை பண்ணாதா, இதை பண்ணாதா, அங்கே சுத்தாதா அப்படின்னு சொல்லாதீங்க. பாராட்ட பழகுங்கள். ஏன்னா சுபர் 7 அவன் சுபகோள் சுக்கிரன். அப்போ சுக்கிரனை பாராட்ட அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை உணருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை உணருங்கள், இன்பமாக இருக்கும் என்பதை உணருங்கள். அவர்களை உங்கள் கோபத்தாலும் உணர்ச்சி வசத்தாலும் காயப்படுத்தாமல் இருந்தாலே, அவர்களை பாராட்டினாலே உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே இன்பம்தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.